ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் குறைந்தது ஒரு 88 மக்களுக்கு மேலே இந்த பிரச்சனை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குதுங்க. இது குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 50 வயதை கடைந்தவர்களுக்கு அதிகமான பிரச்சனையாகவும் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகள், ரொம்ப தூரம் நடக்கக்கூடியவர்கள், ரொம்ப அதிர்வலைகளோட வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இதுமாரி பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்குதுங்க. இது இல்லாமல் விபத்து ஏற்பட்டு அதில் அந்த லேப்ரம்ங்கிற பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, இல்லை அசிட்டாபுலம் ஃபெமரல் ஹெட் அதில் ஏதாச்சும் விபத்து காரணமாக அந்த பளபளப்புத்தன்மை இழந்து அந்த ஏரியாவில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதனால் கூட இதேமாரி மாறுதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடுப்பெலும்பு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே என்னென்ன மாறுதல்கள் அந்த இடுப்புக்குள்ளார நிகழ்துன்னு பாருங்கள். அந்த மேல் பகுதியான கார்டிலேஜ் பளபளப்புத்தன்மை இழந்து அதற்கு செல்லக்கூடிய நீர் சத்து கம்மியாகி, பசப்பசுப்பு தன்மையுடைய அந்த எண்ணெய் சத்து கம்மியாகி வரவரன்னு மாறி 2 எலும்புகளுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து அந்த இடத்துல அந்த திசுக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய லேப்ரம்ங்கிற அந்த குருத்து நாரில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், இது எல்லா அதை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவியம்ங்கிற திசுக்களோட வீக்கம், இதேமாரி மாறுதல்கள் ஏற்படும் பொழுதும் கொஞ்சம் அதிகமான தேய்மானம் உள்ளவர்களுக்கு அந்த எலும்புக்கு கீழே நீர் கட்டி உருவாகுதல், அந்த தேய்மானத்தை ஏற்படும் போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவாக அந்த கார்டிலேஜ் உயிர் செல்கள் அதிகமாக ஒரு சில இடங்களில் தங்கி ஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மாறுதல்கள், சில நேரங்களில் அந்த இடுப்பு எலும்புக்கு ரொம்ப முக்கியமான அலைன்மெண்ட் மாறுதல் ஏற்பட்டு அந்த கால் எலும்பு வளைந்த மாதிரி இருக்கும். இதேமாரி மாறுதல்கள் எல்லாமே அந்த இடுப்பு எலும்புக்குள்ளார தேய்மானத்தின் காரணத்தினால நடக்குது.